அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், கே நகர், சென்னை. இனியவை என்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரோங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது, நிறைய பேருக்கு இன்னைக்கு சினைப்பை நீர்க்கட்டின்னு சொல்லக்கூடிய பெண்களுக்கு பிசிஓஎஸ் அதிகமாயிட்டே இருக்கு. அவங்களுக்கு நம்ம வாழ்வியல் முறைகளையும் உணவு முறைகளையும் தான் முக்கியமாக பரிந்துரை பண்ணுறோம். அப்போது இந்த உணவு முறைகளில் அவங்க என்னென்ன பழங்கள் எடுத்துக்கலாம், பிசிஓஎஸ் சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடியவங்க என்ன மாதிரியான பழங்கள் எடுத்துக்கிட்டா தேவையான ஊட்டச்சத்தும் கிடைக்கும், அதே சமயம் அவங்களோட பிசிஓஎஸ் பிரச்சனையும் சீக்கிரம் குறையறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக இளம் பெண்கள் நிறைய பழங்கள் எடுத்துக்கணும். அதில் ஆப்பிள் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதில் ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்குது. கூடவே அவங்க நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போது யாருக்கெல்லாம் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குடல் பகுதியில் ஒரு வீக்கம் இருக்கும், கட் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இந்த ஆப்பிளுக்கு இருக்குது. அதே மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ் பிரச்சனை, மாதம் பீரியட்ஸ் வரலங்கிறவங்க டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு வந்தாலே ஓரளவுக்கு அவங்க பிரச்சனையை தீர்வு காண முடியும். அதே மாதிரி கருமுட்டை வளர்ச்சி சீராக இல்லை அப்படிங்கிறவங்களும் இந்த டெய்லி ஒரு ஆப்பிள் எடுக்கும் பொழுது அவங்க கருமுட்டை வளர்ச்சி சீராகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. வெயிட் லாஸ்க்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ ஆப்பிள் கண்டிப்பாக சேர்த்திக்க வேண்டிய பழங்களில் ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா பியர்னு சொல்லக்கூடிய பேரிக்காய். அந்த பேரிக்காயை கிடைக்கும் பொழுதே நமக்கு ஒரு நார்ச்சத்து ஃபீல் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ரிச் ஃபைபர் பேரிக்காயில் இருக்குது. கூடவே விட்டமின் சி சத்தும் இரும்பு சத்தும் அதிகமாக இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இதெல்லாம் எடுத்துக்கும் பொழுது ஒன்று வெயிட் லாஸ் ஆகும், இன்னொன்று வயிறு சுற்றி இடுப்பு சுற்றி இருக்க ஃபேட் குறையும், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கண்ட்ரோல் ஆகும், கூடவே நமக்கு பிசிஓஎஸ் சார்ந்த பிரச்சனையும் கட்டுப்பாட்டுக்கு வர ஆரம்பிக்கும். அடுத்து மூணாவது பழம் பார்த்தீங்கன்னா பப்பாளி. நார்மலாக இர்ரெகுலர் பீரியட்ஸ்னாலே பப்பாளி சாப்பிட்டா சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த பப்பாளி பழத்தை காட்டிலும் பப்பாளி காய்க்கு தான் அந்த தன்மை அதிகம். ஆனால் பப்பாளி பழத்தில் நிறைய கரோட்டின்ஸ் இருக்குது. ஸோ இந்த சத்து பொருள்லாம் இருக்கும் பொழுது நமக்கு கருமுட்டை வளர்ச்சி சீராக இருக்கும். பிசிஓஎஸில் எக் ஃபார்மேஷன் சரியாக இல்லை, இம்மெச்சோர்டாக இருக்குது, கருமுட்டை சரியாக வளரல, வளராத குட்டி குட்டியான கருமுட்டைகள் தான் நிறையா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த பிரச்சனையை சீர்படுத்தி கொடுக்கக்கூடிய தன்மை பப்பாளி பழத்துக்கு இருக்குது. ஸோ மார்னிங் ஒரு 200 கிராம் அளவு பப்பாளி பழம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு சீக்கிரம் இந்த ஹார்மோன் சார்ந்த பிரச்சனை சரியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நாலாவது பழம் பார்த்தீங்கன்னா மாதுளை. மாதுளையில் எப்படி முத்துக்கள் இருக்கோ அந்த மாதிரி நம்ம கருமுட்டை வளர்ச்சியை சீர்படுத்தி கொடுக்கக்கூடிய தன்மை மாதுளை பழத்துக்கு இருக்குது. ஸோ அப்போது மாதுளம் பழத்தை பழமாகவும் எடுத்துக்கலாம். அதே சமயம் அப்படி நம்ம பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த பீரியட்ஸ் ஆகிறதுக்கு செகண்ட் 15 டேஸ் இருக்கு இல்லையா, ஆன பிறகு இருக்கிற செகண்ட் 15 டேஸ் அந்த டைமில் டெய்லி காலையில் ஒரு மாதுளம் பழம் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் உங்கள் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனுடைய அளவு சீராகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மாதுளம் பழம் எடுக்கும் பொழுது நமக்கு கருமுட்டை வளர்ச்சியும் சீராக இருக்கும், இர்ரெகுலர் பீரியட்ஸும் சரியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் பழங்களில் குறிப்பாக எலுமிச்சை. எலுமிச்சைக்கு வெரி லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா சர்க்கரை பொருள் ரொம்ப கம்மி. அப்போது இந்த எலுமிச்சை எடுக்கும் பொழுது நமக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சீக்கிரம் கட்டுப்பாட்டுக்கு வரும். இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால முடி கொற்றது கம்மியாகும். பிசிஓஎஸில் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃப் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தோல் சார்ந்த பிரச்சனைகள் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஈஸியாக வெயிட் லாஸும் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ எலுமிச்சையை மட்டும் நீங்கள் ஜூஸ் மாதிரி போட்டு சால்ட் போட்டு எடுக்கலாம். அந்த மாதிரி எடுத்தாலும் பிசிஓஎஸ் சார்ந்த பிரச்சனை சீக்கிரம் குறையும். அதே மாதிரி ஆரஞ்சு பழம். ஆரஞ்சு கருமுட்டை வளர்ச்சியும் சீர்படுத்தி கொடுக்கும். அதே சமயம் உங்களுக்கு எக் ரப்சர் ஆகிறதுக்கு, ஓவிலேஷன் ப்ராப்பராக நடக்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணும். சப்போஸ் நம்ம கர்ப்பமாக போகிறோம் அப்படின்னா அந்த கரு நல்லா பதிஞ்சு வளர்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும் ஆரஞ்சு பழம்.
ஸோ இத்தனை பழங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கருமுட்டை வளர்ச்சியும் சீர்படுத்தும். பிசிஓஎஸ் சார்ந்த பிரச்சனையில் இருக்கக்கூடிய அந்த குட்டி குட்டியான நீர்க்கட்டிகள் சீக்கிரம் சரியாகிறதுக்கும் நல்ல கருமுட்டை வளர்றதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். லாஸ்டான பழம் பார்த்தீங்கன்னா இழந்தை பழம். இந்த இழந்தை பழத்தில் வந்து கரோட்டினும் விட்டமின் சியும் அதிகமாக இருக்குது. இது நம்ம பெண்கள் நிறைய எடுத்துக்கிறது கிடையாது. ஆனால் எடுத்துக்கும் பொழுது சீக்கிரமாக வெயிட் லாஸ் ஆகிறதுக்கும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறையறதுக்கும் முழுமையான சத்துக்கள் கிடைக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ இத்தனை பழங்களை பயன்படுத்தி பிசிஓஎஸ் சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய கருமுட்டை வளர்ச்சியை சீர்படுத்தி ரெகுலர் பீரியட்ஸையும் உருவாக்கிக்கிட்டு வெயிட் லாஸும் அடைய முடியும். பயன்படுத்தி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.